வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் கூட தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 விதமான பேஸ்கெட்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நார்மல் நாட்டில், ஒன்று வந்து சிவன் கண்ணில். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட், அதாவது நார்மல் நாட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், அதே அளவு சிவன் கண்ணுக்கு போகணுன்னா அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி தான் நான் அந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணி சிவன் கண்ணில் நான் வந்து போட்டிருக்கேன் நான். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், எத்தனை ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த கூடைக்கு வந்து நான் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு வாட்டர் பாட்டில், டிஃபன் கேரியர்லாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த கூடைகள் எல்லாமே நீங்கள் வந்து பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே மூடி போட்டு கொண்டுட்டு போகிறதுனால உங்களுக்கும் வந்து சேஃப்டியாக உங்களுக்கு வந்து இருக்கும், நீங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த மாதிரியெல்லாம் வந்து. இப்போ இந்த 2 கூடைக்குமே வந்து ஒரே அளவு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்க்குறப்ப ஒரே அளவாக தெரியும், பட் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வைஸாக இந்த கூடைக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூடையை நம்ம பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து 2.5 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 8 அடியில் 24 வயர் எடுத்துக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கணும். பேஸ் வந்து நீங்கள் போடுறப்ப ஒரே பக்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற பாகம் வந்து உங்களுக்கு மூடி பாகத்துக்கு கிடைக்கும். இப்படி செக்கடாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 25 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகணும், ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 லைன் நான் வந்து போட்டிருப்பேன் நான். இப்போ இந்த பேஸ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் வந்து 8 அடி எடுத்துருக்கோமா, அப்போனா ஒரு 3 அடி நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். 3 அடி எடுத்து அந்த 24 வயர் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இதே அளவு தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் 9 லைனுக்கும் நீங்கள் கொண்டுட்டு போகணும். இதில் பாருங்கள், நல்லா வந்து லாக் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஃப்ளவர்லாம் வச்சு நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. இந்த சைடு பக்கத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மூடி பக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றப்ப. அதனால் இந்த மாதிரி கேப்பும் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 4 லைன் நான் வந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் நான். இந்த ஃப்ளவர் பாருங்கள், இந்த வயர்லேயே எப்படி நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் வந்து 3rd நாட்டில் சொருகி ஒரு லைன் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மற்ற 3 பக்கமுமே வந்து உங்களுக்கு 2nd நாட்டில் சொருகிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா தான் இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா இருக்குங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இந்த கூடையை போடுறப்ப வயர் வந்து இருக்கிற எல்லா வயரையுமே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இந்த கூடை வந்து உங்களுக்கு. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த ஹேண்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த கூடை வந்து 3 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டில் வந்து 1 ரோலும் 2 ரோல் வந்து மெரூன் கலரும் போட்டு 3 ரோல் வந்து இந்த கூடை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு வந்து மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸும் வந்து 10 லைன் போட்டுக்கணும். இந்த இது போடுறப்ப உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெரூன் கலரில் தான் நீங்கள் போட்டுக்கணும். இந்த இதில் வந்து சைடு இது எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி விட்டுட்டு 4 அடி மெஷர் பண்ணிவிட்டு இந்த 27 வயரையும் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப 4 அடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 10 லைன் பேஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி போடுறப்ப சேம் அதே சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த நார்மல் நாட்டுக்கு போட்ட சைஸ் வந்து இந்த சிவன்கண் நாட்டுக்கும் கிடைக்கும். ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக சாண்டில் கலர் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லேடர் நாட்டு தான் வந்து போட்டிருக்கேன் நான். அழகாக இந்த மாதிரி நீட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிரும். சைடுக்கும் பாருங்கள், நான் வந்து 4 நாட்டு வந்து நான் போட்டிருக்கேன் லைனில். நான் வந்து போட்டு இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரண்ட்டு பாகமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர்லேயே வந்து உங்களுக்கு ஃபினிஷாக இருக்கும். எப்படி அடி பாகத்துக்கு அப்படி வந்துச்சோ ஃப்ரண்ட் பாகத்துக்கும் உங்களுக்கு வந்து மெரூன் அந்த ப்ரௌன் கலர்லேயே வந்திருக்கும். ஃப்ளவரும் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் இந்த கூடைக்கு எப்படி நான் வந்து ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 அடுக்கு கேரியரு. பேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குன்னு. பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை நான் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கூடைக்கு. இது பாருங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஒரு தட்டு. நீங்கள் இன்னுமே வந்து டம்ளரு, துண்டு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கரண்டி இது எல்லாமே நீங்கள் வச்சு கொண்டுட்டு போகலாம். பாருங்கள்,
பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஹைட் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தான் வந்து இவ்வளோ தூரம் ஹைட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அது எல்லாமே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லாக்கை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாஷபிள் தான். சப்போஸ் உள்ளே எதுவும் குழம்பு எதுவும் கொட்டிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியும் நீங்கள் இந்த கூடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் கொண்டுட்டு போகணும், பெரியவங்க இல்லை 2 பேருக்கு சாப்பாடு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதிரி கூடைகளை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வந்து இந்த கூடைக்கு ஹேண்டில் பாருங்கள் 2 நாட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா சிவன் கண்ணு அப்படின்றதுனால இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. எல்லா வயரையுமே நீங்கள் நல்லா சொருகணும். இன்னர் வயரு, அவுட்டர் வயரு, அந்த லாக்குக்கு, அந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொருகிட்டிங்கன்னா அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.